نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையில் குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாக்களின் ஆரம்பத்திலே தக்வாவை சொல்லும் வசனங்களை ஓதுவார்கள். தக்வா என்பது உள்ளத்திலே இருக்கிற பிரகாசமாகும். அது ஒரு மனிதனை மார்க்க கடமைகளை தவறாது நிறைவேற்றவும், மார்க்கத்தில் ஹராமான காரியங்களை முற்றாக தவிர்த்து வாழ்வதற்கும் பக்குவத்தை, ஒரு நிதானத்தை, அல்லாஹ் பற்றிய ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அந்த தக்வாவை நாம் ஒவ்வொருவரும் கவனமாக பாதுகாக்க வேண்டும், உள்ளத்திலே ஆழமாக வேரூன்ற செய்ய வேண்டும் என்ற அந்த நினைவூட்டலுடன் என்னுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் முழுமையான மார்க்கமாகும். நாம் பின்பற்றுகின்ற மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்று, ஏனைய மதங்களை விட இஸ்லாம் பெற்றிருக்கிற தனித்துவங்களில் ஒன்று, அது முழுமையான மார்க்கம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இபாதத்தை எப்படி செய்வது, பள்ளிவாசலுக்குள் வந்தால் வணக்கங்களை எப்படி நிறைவேற்றுவது என்று மாத்திரம் மார்க்கம் சொல்லாது. சில மதங்களை எடுத்து பார்த்தால் அது கிரியைகளை எப்படி நிறைவேற்றுவது, சடங்குகளை எப்படி செய்வது என்று மாத்திரம்தான் அந்த மத போதகர்களால் சொல்ல முடியும். ஏனைய வாழ்வின் அம்சங்கள், துறைகளை அது சம்பந்தமாக அந்த மதம் என்ன சொல்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியாது. எனவே அது குறையுள்ளதாக இருக்கும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் தான் முழுமையான மார்க்கம். அதனால பள்ளிக்குள் வந்து இபாதத்தை எப்படி செய்வது என்றும், அதை அழகிய முறையில் எப்படி செய்வது என்றும், அந்த இபாதத்தை முழுமையாக எப்படி செய்வது என்றும் நமது மார்க்கத்தில் வழிகாட்டல் உண்டு. படைத்தவன் எப்படி இபாதத்து செய்தால் விரும்புவான், என்ன முறையில் செய்தால் ஏற்றுக்கொள்வான், என்னென்ன வகை இபாதத்துக்கள் உள்ளன என்பது பற்றி விளக்கம் உண்டு. பள்ளிக்கு வெளியிலே போனால், வீட்டுக்கு போனால், குடும்பம் என்று வந்துவிட்டால் அங்கே குடும்பவியல். நீங்க போய் சாதாரணமாக ஒரு நெட்டில் இஸ்லாத்தில் குடும்பவியல் என்று அடித்து பாருங்கள், தேடி பாருங்கள், ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் வரும். ஆங்கிலத்தில, அரபு மொழியில, தமிழ்ல,
அவ்வளவு தூரம் விளக்கமாக பேசப்பட்டுள்ளது. குழந்தை வளர்ப்பு என்று தேடி பாருங்கள், ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் வரும். கணவன் மனைவி உரிமைகள், கடமைகள், பொறுப்புகள், குடும்ப வாழ்வு தேடி பாருங்கள். இஸ்லாத்தில் பொருளியல், ஒவ்வொரு ஹதீது நூலையும், ஹதீது கிரந்தங்கள் என்று நாம் சொல்கிறோமே, அந்த ஹதீது கிரந்தங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தால் தனி பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும். அல் புயூ, இஸ்லாத்தில் பொருளியல், கொடுக்கல் வாங்கல் வழிகாட்டல் உண்டு. இஸ்லாத்தில் அரசியல், இஸ்லாமிய ஹிலாபத் அரசியல் முறை, பிரஜைகள், ஆட்சியாளர் இவர்கள் எப்படி நடந்து கொள்வர்? சஹீஹ் முஸ்லிம்ல நீங்கள் பார்க்கலாம், கிதாப் அல் இமாரா, தலைமைத்துவம், ஆட்சி, இது சம்பந்தமாக அவ்வளவும் தலைப்பிட்டு ஹதீதுகளாகவே இமாம் முஸ்லிம் தொகுத்திருக்கிறார். இப்படி பார்த்தால் எல்லா துறையிலும் மார்க்கத்தில் வழிகாட்டல் உண்டு. எனவேதான் அது முழுமையான மார்க்கம் என்று சொல்வது. ஒரு மனிதன் எங்கிருந்து வந்தான், எப்படி படைக்கப்பட்டான், அவன் எதற்காக இந்த உலகில் வாழ்கிறான், அவன் மரணித்ததன் பின்னால் அவனுடைய உயிருக்கு என்ன நடக்கும், அத்துடன் வாழ்வு முடியுமா, தொடருமா? இந்த கேள்விகளுக்கான பதில் அறிவுபூர்வமாகவும் ஆழமாகவும் இஸ்லாத்தில் மாத்திரம்தான் உண்டு. எனவேதான் இஸ்லாம் முழுமையான மார்க்கம் என்று சொல்வார். அந்த முழுமைத்துவத்தில் ஒரு பகுதிதான் இஸ்லாத்தினுடைய அந்த முழுமைத்தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு பகுதிதான் இஸ்லாத்துல ஹுகூக் வாஜிபாத் என்று சொல்வார்கள். பொறுப்புகள், கடமைகள். இது தனி தலைப்பாகும். நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், கடமைகள். கடமைகளை இரண்டாக பிரிப்பார்கள். நாம் படைத்தவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், இரண்டாவது படைப்புகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். படைத்தவன் அல்லாஹ், அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரே ஒரு கடமை உண்டு, ஏனைய கட்டளைகள் உண்டு. அல்லாஹ்வின் கட்டளைகள் உண்டு. அதை நாம் கட்டளைக்கு அடிபணிவோம், இறை கட்டளைக்கு கட்டுப்படுவோம், தலை சாய்ப்போம், அதை நிறைவேற்றுவோம். ஆனால் படைத்தவனுக்கு ஒரு கடமை உண்டு, நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை உண்டு, பொறுப்புண்டு. அது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். அது படைத்தவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக். அது என்ன? அதுதான் அவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. இது கடமைகளில் முதலாவது இடத்தில் இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழகாக விளக்கி இருக்கிறார்கள். கேட்டாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், முஆதே உங்களுக்கு தெரியுமா அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த ஹக் ஒன்று மாத்திரம்தான் இருக்கு. அது எது? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களின் வளமை பிரகாரம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்லும் போது சொன்னார்கள், ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் படைச்ச நாயன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக் ஐயஅபுதுஹு, அவனையே வணங்குவது, வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது. இதுதான் முதலாவது ஹக், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டும். இப்ப இந்த ஹக்கை ஒரே ஒரு ஹக்
அதுல அதிகம் பேர் தவறு விடுகின்றனர். சிலர் 10 வீதம் நிறைவேற்றுறாங்க, சிலர் 50 வீதம், சிலர் 70 வீதம். அல்லாஹ்வையே வணங்குதல், அவனுக்கு இணை வைக்காதிருத்தல் என்கிற இந்த ஹக், இதுல முஸ்லிம்களில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு படித்தரத்தில் இருக்கிறார்கள். எனவேதான் தஹ்கீகுத் தௌஹீத், கலிமாவை உறுதிப்படுத்தல், கலிமாவின் கருத்தை, அது சொல்லும் அந்த ஹக்கை 100க்கு 100 பின்பற்றல் என்கிற ஒரு தலைப்பே இருக்கிறது. அப்படி என்றால் முழுமையாக ஷிர்கிலிருந்து விடுபட்ட இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதலாவது ஹக். ஆனால் இன்று நாம் பேச இருக்கிற ஹக் என்னவென்றால் இரண்டாவது ஹக்கை பற்றி பேச போகிறோம். இரண்டாவது ஹக், அல்லாஹ் குர்ஆனில் இந்த முதலாவது ஹக்கை சொல்லும் போதெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டிய, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த ஹக்கை சொல்லும் போதெல்லாம் இரண்டாவது ஹக்காக, பொறுப்பாக, கடமையாக சேர்த்து சேர்த்து ஒரு ஹக்கை சொல்லியிருக்கிறான். அதுல நாம கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் பெற்றோர்களுக்கு, எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்காகும். சுன்னாவுல ஹதீதுல ஏராளமான ஹக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் அவனுக்குரிய ஹக்கையும், அடுத்து யாருடைய ஹக்? பெற்றோர்களுடைய ஹக், அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, கடமை, அதைத்தான் அல்லாஹ் தஆலா இணைத்து இணைத்து சொல்லியிருக்கிறார். எனவேதான் முதல் அல்லாஹ்வுடைய ஹக், மனிதர்களில் நிறைவேற்ற வேண்டிய ஹக், பெற்றோர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்காகும். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சூரா பனி இஸ்ராயில் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா 23வது வசனத்துல சொல்லுகிற போது, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், அவனையே நீங்கள் வணங்க வேண்டும். இது முதலாவது ஹக். யா அல்லாஹ் இரண்டாவது எதை நிறைவேற்ற வேண்டும்? வபில் வாலிதைனி இஹ்சானன், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இரண்டாவது ஹக், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ஹக், பெற்றோர்களின் ஹக் இரண்டை இணைத்தே சொல்லியிருக்கிறார். சூரா அன்-நிசா 36வது வசனத்தில் சொல்லும் போது, வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வையே வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுக்கு இணை வைக்க வேண்டாம். அதை நிறைவேற்றி விட்டோம் யா அல்லாஹ். இரண்டாவது வபில் வாலிதைனி இஹ்சானன், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதுவும் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹக்குடன் சேர்த்து இரண்டாவதாக பெற்றோர்கள். அதே போல சூரா அல் அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 151வது வசனத்தில் சொல்லும் போது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலவ், வாருங்கள், அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும், அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எதெல்லாம் தடை செய்துள்ளான், ஹராமாக்கியுள்ளான் என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், முதலாவது ஹராம், தடை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாகாது. இரண்டாவது வபில் வாலிதைனி இஹ்சானன், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூரா அல் பக்ரா 83வது வசனம். சில விஷயங்கள் இருக்கிறது, அது நமக்கு மட்டுமல்ல, எல்லா இறை தூதர்களுக்கும் அப்படியே கட்டளையாக வந்து கொண்டிருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய ஹக்குக்கு அடுத்ததாக பெற்றோர்கள் தான்.
என்பத இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, பனு இஸ்ரவேலர்களில் வந்த நபிமார்களும் அதே அமைப்பில் தான் சொன்னார்கள். அதை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 83வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇத் அഖذنا மீசாக பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களுடன். அப்படி என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களிடம் நாம் உறுதிமானத்தை பெற்றோம். அது என்ன உறுதிமானம்? ஒப்பந்தம். அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தம், உறுதிமானம், உறுதிமொழி. எதை அல்லாஹ் எடுத்ததாக சொல்கிறான்? லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். அடுத்தது வபில் வாலிதைனி இஹ்சானன், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களின் மகிமையை சொல்ல முறை இல்லை குர்ஆன். எங்கெல்லாம் அல்லாஹ் என்ன வணங்குங்க என்று சொல்கிறானோ அதை அடுத்து பெற்றோர்கள் தான். அப்ப எவ்வளவு பெற்றோர்களை மதிக்கும் சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஏனைய சமூகத்தோடு ஒப்பிடுகிற போது பெற்றோர்களை மதிக்கிற சமூகம் நம் சமூகம்தான். அண்மையில ஒரு செய்தியை படித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஜப்பான்ல மனித நேயம் கூட, நட்பண்புகள் கூட, மற்றவர்களை மதிக்கும் தன்மை கூட, அவர்கள் மனித நேயத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள். உண்மைதான். நம்மளை விட பிறரை மதிக்கிறது அவங்கிட்ட கூடத்தான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பார்த்து நாம் படிப்பினையும் பெற வேண்டும். மற்றவர்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றது, மற்றவர்களுடைய உரிமைகளை கொடுக்கிறது, சுயநலமாக வாழாது பொது நலம் பேணி வாழ்வது. தன் காரியம் மாத்திரம் எங்க போனாலும் தன் விஷயம் மாத்திரம் முடியணும். யார வீழ்த்தியாவது தட்டியாவது என் காரியம் முடியணும் என்ற சில தவறான மனப்பாங்கு நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க பாருங்க, சில கடைகளுக்கு, சில அரச காரியாலயங்களுக்கு போய் இந்த லைன்ல நின்று பாருங்க. எப்படியாவது ஒருவரை முந்தி சென்று விடலாமா, வாய்ப்பு கிட்டாதா? இப்ப சில இடங்கள்ல போனால் யாருடைய சத்தம் கூடுமோ அவருக்கு தான் அந்த இடத்துல முன்னுரிமை. லைன்ல நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாருடைய நேரம் தான், எல்லோரும் அந்த நேரம், எல்லோருடைய நேரம் பொறுமதிதான். ஆனா தான் எப்படி முன்னுக்காகலாம், தண்ட காரியத்தை எப்படி முதல் முடிக்கலாம் என்ற மனப்பாங்கு அதிகமானவர்களிடம் இருக்கிறது. அது அங்க இருக்காது. அங்க அது கரெக்டா பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அங்க பார்த்தேன் வருடா வருடம் 20,000 பேர், அதுல அதிகமானவர்கள் வாலிபர்கள் தற்கொலை செய்து தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த ரயில்வேயில தண்டவாளத்துல பாய்ந்து தன்னை மாய்த்துக் கொள்பவர்கள் அதிகம். அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவர் தன் வாழ்வை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த குடும்ப உறவில் ஒரு நெருக்கம் இல்லை. தனக்கு தான் தான் பொறுப்பு. யாரும் யாருடைய விஷயத்திலும் தலையிடுவதில்லை. அதுல எல்லை மீறி போயிட்டார். யாரும் யாரையும் பார்ப்பதில்லை. அவருடைய வாழ்க்கை. சில நேரங்கள்ல வீட்டுல சடலம் செத்து பல நாட்களாக செத்ததன் பின்னால், இந்த துருவாடை ஏற்பட்டதன் பின்னால் தான் அங்கே ஒருவர் செத்திருக்கிறார். இப்படியெல்லாம் அங்கே நிலைமை இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாகரிகம் அடைந்த நாட்டிலும் இப்படியான ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது. நம் சமூகத்தில் அப்படி இருக்காது. ஒருவர் மரணித்தால்
யாராக இருந்தாலும் ஓடி போய் அவருக்குரிய கடமைகளை செய்வதில் முன்னிலை வைப்பார்கள். அதற்கென்று தன்னை அர்ப்பணித்த வாலிபர்கள் இருக்கிறார்கள். சமூகத்தில் அதற்கென்று உள்ள தனவந்தர்கள் இருக்கிறார்கள். அது இஸ்லாத்தில ஒரு மூமின் மரணித்தால் அவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமைகள் உண்டு. அது ஃபர்ல் கிஃபாயா. அதை நிறைவேற்றவில்லை என்றால் ஒரு மனிதன் அடக்கப்படாமல் தொழுவிக்கப்படாமல் கைவிடப்பட்டால் எல்லோரும் ஒரு ஃபர்லை விட்ட குற்றவாளிகளாக மாறுவார்கள் அல்லாஹ் தஆலா அவனுடைய நீதிமன்றத்தில். அப்படி இறுக்கமான சட்டம் இருக்கிற காரணத்தினால நாம் அது பெரிய ஒரு உதவியாகவும் பெரிய ஒரு இபாதத்தாகவும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவேதான் இஸ்லாமிய உம்மத் பெற்றோர்களை மதிக்கிற உம்மத்தாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நாகரீகம் அடைய அடைய மனிதனுடைய உள்ளம் மாசுபட ஆரம்பிக்கிறது. அவன் சுயநலவாதியாக மாறுகிறான். மற்றவர்களை மதிக்காத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். பெற்றோர்களை புறந்தள்ளுகிற ஒரு நிலைக்கு அவன் மாற்றம் அடைகிறான். அதனால இந்த காலங்கள்ல இப்படியான விஷயங்களை நினைவூட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மூமின்களாக இருந்தால் நினைவூட்டினால் அவர்கள் நிதானித்து விடுவார்கள். மூமின்கள் எச்சரித்தால் எச்சரிக்கை பெறுவார்கள். நினைவூட்டப்பட்டால் நிதானித்து விடுவார்கள். அவர்கள் தான் மூமின்கள். எனவே இப்படியான விடயங்களை நாம் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த பெரும்பாவங்கள்ல முதலாவது பாவம், அதுவும் கடமைகளில் முதலாவது கடமை அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது. பாவங்களில் ஆகப்பெரிய பாவம், முதலாவது பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. பாவங்களில் மிகப்பெரிய இரண்டாவது பாவம் என்னவாக இருக்கும்? பெற்றோர்களை அவமதிப்பது, கைவிடுவது, புறந்தள்ளி வாழ்வது, வெறுத்தொதுக்குவது. அதுதான் பாவங்களில் இரண்டாவது பெரும் பாவமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில கேள்விகள் இருக்கிற சஹாபாக்கள் கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. சிலது இருக்குது நபியவங்களே கேட்பாங்க, நான் இதை சொல்லி தரட்டுமா, உங்களுக்கு இது தெரியுமா கேட்கிறாங்க. ஒரு முறை தன் தோழர்களை பார்த்து, உங்களுக்கு நான் பாவங்களில் மிக பாரதூரமான பாவம் எது என்று சொல்லட்டுமா? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆம் அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள். இப்ப சொல்றாங்க, முதலாவது பெரும் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். இரண்டாவது உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதாகும், புறக்கணிப்பதாகும், வறுத்து வாழ்வதாகும். இந்த உகூக்குங்கிற அந்த புறந்தள்ளுதல், அவமதிக்கிறது, வறுத்து வாழ்வது, இது பெரும் பாவம். அண்மையில ஒரு மௌலவி சொன்னாரு, அவர் ஒரு கடைக்கு ஒரு பொருள் கொள்வனவுக்காக போயிருந்த நேரம், இந்த நிலைமைகள் எப்படி இப்போது மாறிக்கொண்டு போகிறது. சிலது இருக்குது, ஒரு மனிதன் தனக்குள்ள வச்சுக் கொள்வான். சில விஷயங்கள் தன் வீட்டுக்குள் வைத்துக் கொள்வான். சிலர்களை விமர்சிப்போம், ஏசுவோம், வீட்டுக்குள்ள அல்லது தன் நண்பர் வட்டத்துக்குள்ள அவரை பற்றி விமர்சிப்போம். சந்தையில மார்க்கெட்டில் நின்று யாரும் சத்தம் போடுறதில்லை. அதை தவிர்ப்போம். எவ்வளவுதான் ஆத்திரம் இருந்தாலும் அதை தவிர்ப்போம். அப்ப இந்த மௌலவி சொன்னாரு, ஒரு சகோதரனை அந்த இடத்துல சந்திச்ச நேரம் அவருடைய தந்தையை பற்றி, இவருடைய தந்தை ரொம்ப அருமையான மனிதர், சாலிகான மனிதர், ஒரு நல்ல மனிதரை பார்க்கிறேன் இந்த காலத்துல அவரையும் ஒருவராக பார்க்கலாம் என்று ஒரு நல்ல செய்தியை ஒரு மோமினுக்கு சொல்லலாமே என்று, அவருடைய மனசு குளிரும் என்று சொல்லலாமே என்று அவனுக்கு அந்த மனிதனை பார்த்து நான் சொன்னேன். பாருங்க, இன்றைக்கு மனிதன் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறான். அந்த சொல்லை கேட்ட அந்த சகோதரர் அந்த இடத்திலேயே தன்னுடைய தந்தையை காரசாரமாக சத்தமிட்டு ஏசினார். அவன் இவன், அவனை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம்,
இந்த அளவுக்கு தந்தை தவறுதான் செய்தார் என்று வைத்துக் கொள்வோம், பிழைதான் செய்தார் என்று வைத்துக் கொள்வோம். பொது இடத்துல தன் தந்தையின் பெயர் சொல்லி அவன் இவன் என்று சத்தமிடுகிற ஏசுகிற அளவுக்கு இன்று சமூகத்தில் சிலர் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார். அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த அளவு பெற்றோர்களை இஸ்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறது அல்லாஹ்வினுடைய ஹக்குக்கு பக்கத்தில். அதே நேரம் அன்புக்குரிய பெற்றோர்களே, நாம் எல்லோரும் பெற்றோர்கள், தந்தைமார்தான். பிள்ளைகள் விஷயத்திலும் நீதியாக, நியாயமாக, நேர்மையாகவும் நாம் வாழ வேண்டும். அவர்கள் நம்மை இந்த அளவுக்கு தூற்றுகின்ற நிலைக்கு நாமும் சென்று விடக்கூடாது. அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் பஷீர் வாராங்க, நுஅமான் இருக்கிறாரே, நுஅமானுக்கு அவருடைய தாயார் சொத்துல ஒரு பகுதியை, ஒரு லேண்டில் ஒரு பகுதியை அவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதாக முடிவெடுத்து விட்டார். அதுக்கு சாட்சிக்கு யாரு வேண்டும் தெரியுமா? நீங்கள், அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அப்படி அவங்களோட தாய் விரும்புகிறாள், சாட்சியாக இருப்பீங்களா? நுஅமானுக்கு அந்த லேண்ட அவங்களோட உம்மா கொடுத்துட்டா அன்பளிப்பாக, அதற்கு சாட்சியாக இருப்பீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நுஅமானை போன்று வேறு பிள்ளைகள் உண்டா? ஆம், உண்டு. அந்த பிள்ளைகளுக்கும் அவ கொடுத்தாவா? அப்படி இல்ல, நுஅமானுக்கு மட்டும்தான். அப்படி என்றால் இந்த அநீதிக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். சொன்னாங்க, அந்த இடத்திலே சொன்னார்கள், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதியாக நடங்கள். சில நேரம் இந்த நீதி இல்லாமல் பிள்ளைகளுக்கு மத்தியில நடக்கிற போதும் இப்படியான நிலைமைகள், பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிற, தூற்றுகிற, ஏசுகிற, அவர்களை அவமதிக்கிற, அவர்களை வெறுத்து வாழ்கிற நிலைமைக்கெல்லாம் சில நேரம் பெற்றோர்களும் காரணமாகி விடுகிறார். அப்ப நாமும் பெற்றோராக இருக்க வேண்டும், அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும். அப்ப ஒரு பிள்ளைக்கு விசேஷமாக சொத்துல ஒன்றை கொடுக்க இயலாதா என்று கேட்டால் அது நியாயமாக இருக்க வேண்டும், காரணத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். உதாரணமாக, அவன் படிக்கிறான், அவனுடைய கல்விக்கு பெரிய ஒரு தொகை தேவை, நான் மரணித்தால் அவனுடைய கல்வி நின்றுவிடும், எனவே இந்த தொகையை நான் அவனுக்கு கல்விக்காக கொடுக்கிறேன், ஒரு நியாயத்தின் அடிப்படையில் கொடுத்தால். அல்லது நான் கொடுக்க போகிற அவன் நோயாளியாக இருக்கிறான், அவனால சுயமாக உழைத்து வாழ முடியுமா என்று பயமாக இருக்கிறது, எனவே அதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன். அல்லது வேறு காரணங்களுக்காக கொடுக்க போனால், பிள்ளைகளே நான் இப்படி கொடுக்க போகிறேன், நீங்கள் அனுமதிப்பீர்களா? ஏனைய பிள்ளைகள்ட்ட அனுமதி கேட்க வேண்டும். சரி பாப்பா, நீங்க கொடுங்க, உங்களோட விருப்பம், சரி அவரும் தேவை உள்ளவர், கொடுங்க என்று அனுமதிச்சால் கொடுக்கலாம். இப்படி இல்லாமல் பாரபட்சமாக நாம் நடக்கக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நடங்கள். எனவேதான் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்ததன் பின்னால், உங்கள் பிள்ளைகளை நீதியாக நடத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, குழந்தையாக வளர்க்கும் போதும் முத்தமிடும் போதும் சொல்றாங்க, முத்தமிடும் போதும் ஒரு குழந்தையை முத்தமிட்டு ஆறத் தழுவி அந்த குழந்தைக்கு முன்னால் இன்னொரு குழந்தையை புறக்கணித்து விடாதீர்கள். இரண்டு குழந்தையும் ஓடி வருகிற போது, பாப்பா என்று ஓடி வருகிற போது இரண்டையும் கட்டி அணைங்க, இரண்டையும் சமமாக இரண்டுக்கு அன்பை பகிருங்கள், பாசத்தை பகிருங்கள். அதுதான் நீதி, அதுதான் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சொன்ன இந்த ஹதீஸை வைத்து இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது இஸ்லாம். அந்த உயர்வை பாதுகாப்பதற்கு நாமும் உறுதுணையாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொண்டோ இப்படியான நற்பண்புகளை நமது வாழ்விலே அமல்படுத்த, அதை கவனமாக பின்பற்ற நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வாராக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் யுத்தத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, என் பெயரையும் நான் பதிவு செய்திருக்கிறேன், உங்களிடம் நான் அதற்காக உறுதிமொழி அளிக்க வந்திருக்கிறேன், எனக்கு கூலி வேண்டும், நன்மை வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்கள் பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா? அந்த மனிதர் சொன்னார், ஆம், அவர்கள் 2 பேருமே உயிரோடு தான் இருக்கிறார்கள். உனக்கு அல்லாஹ்விடம் இருந்து அளப்பெரிய நன்மை வேண்டும் என்றா நீ எதிர்பார்க்கிறாய்? ஆம் அல்லாஹ்வின் தூதரே, பெரிய நன்மை எதிர்பார்க்கிறேன், எனவேதான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள், பார்க்க யாரும் இல்லை. உன் பெற்றோர்களிடம் நீ திரும்பி சென்று விடு, அவர்களோடு நல்ல உறவுடன் அவர்களை நன்கு பார்த்துக்கொள். உன்னுடைய ஜிஹாத் யுத்தத்தில் இல்லை, வீட்டில். உன் பெற்றோர்களிடம் நீ செய்ய போறதுதான் ஆகப்பெரிய நன்மை தரும் ஜிஹாத். இஸ்லாத்துல ஜிஹாத் என்றா எல்லாரும் நினைக்கிற வாழை தூக்கி நிக்கிறது தான் இன்றைக்கு. அப்ப ஆகப்பெரிய ஜிஹாதுகள்ல ஒன்று பெற்றோர்களுக்காக அவர்களை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, கண்காணிக்கிறது, நல்ல முறையில் நடந்து கொள்வது, பொறுமையாக இருப்பது ஆகப்பெரிய நன்மையை ஈட்டி தரும் அமலாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு வழிகாட்டுறாங்கிறத சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆன்ல எப்பயும் தான் இளம் வயதில் எல்லாம் செய்யலாம், பெற்றோர்கள் இளமையாக இருக்கிற போது அல்லது நடுத்தர வயதை அடைகிற போது எல்லாம் செய்வோம், நெருங்குவோம், பழகுவோம். ஆனால் 60 முதுமையை அடைகிற போது, வயோதிபத்தை அடைகிற போது அங்கதான் விரிசல் ஏற்படும். அங்கதான் ஒரு வகையான பிரச்சனைகள் உருவாகும். உண்மையான உபகாரம், உண்மையாக பெற்றோரை மதிப்பவன் யார்? உண்மையாக மார்க்கம் சொல்கிற அந்த கடமையை நிறைவேற்றுவன் யார் என்றால், முதுமையில் வயோதிபத்தில் பெற்றோர்களுடன் ஒன்றாக இருப்பவன், பார்ப்பவன், மதிப்பவன், அவன் தான் உண்மையானவன். மற்ற முன்னால் உள்ள கட்டங்கள்ல எல்லோரும் செய்வார்கள், வயோதிபத்தில் தான் கைவிடப்படுவார்கள் பெற்றோர்கள். அங்க பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். அவர்கள்தான் சுவனத்து வாயில் எனக்கு என்ற அந்த எண்ணம் வேண்டும். விரும்பாததை பேசுவார்கள், நம்மால முடியாதவற்றை எதிர்பார்ப்பார்கள். வயது முதிர்ச்சியால வேற வேற எதிர்பார்ப்புகள் எல்லாம் கூடும். எல்லாத்தையும் நாம் அவங்கள்ட்ட சொல்லணும் என்று எதிர்பார்ப்பார்கள். மனைவியை பார்க்கிறானா, என்னை பார்க்கிறானா என்ற அந்த அளவீடெல்லாம் ஆரம்பமாகும். சிலர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பேச்சுக்களை கூட பெற்றோர்கள் பேசுவார்கள். அதெல்லாம் வயது முதிர்ச்சியால் ஏற்படும் விளைவுகள். அதை பொறுத்து கொண்டு நாம் அவர்களிடத்து நிறைவேற்ற வேண்டியவற்றை நிறைவேற்ற வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றான். சூரா இஸ்ராவில
24வது வசனத்துல இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர, அவர்கள் நீ உயிரோடு இருக்க உன் பெற்றோர்கள் வயோதிபத்தை அடையலாம். அப்ப நீ என்ன செய்யணும்? அங்கதான் இருக்கு சோதனை. அவர்களில் ஒருவர் அல்லது இருவருமே வயோதிபத்தை அடையலாம். ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களை பார்த்து சி என்று கடிந்து கொள்ளாதே. உஃப் என்றால் பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்த்து அரபிகள் சொல்கிற வார்த்தை. அதை நமது பாஷைக்கு மொழிபெயர்த்தால் சீச்சி என்று நாம் சொல்கிற அந்த வார்த்தை. இதை சொல்லிவிடாதே. வயோதிபமாக இருந்தால் அந்த கட்டத்துக்கு நீ போவாய், கவனமாக இரு. வலா தன்ஹருமா, அவர்களை கடிந்து கொள்ளாதே. வகுல் லஹுமா கௌலன் கரீமன், கௌரவமான மரியாதையான வார்த்தையை அவர்களுக்கு சொல். வக்ஃபித் லஹுமா ஜனாஹ الذل من الرحمة, இரக்கமெனும் பணிவு கொண்ட இறக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அன்பை காட்டு. பாருங்க, நாம் அன்பை காட்டணும். அவங்களுடைய வயோதிப பருவத்தில் பாசத்தை இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 துஆவை சொல்லி இருக்கிறார். ஒன்று கேட்க சொல்லி சொன்னது, ஒன்று வகுர் ரப்பி ஜித்னி இல்மன், அறிவை யா அல்லாஹ் எனக்கு கூட்டிட்டான்னு கேட்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் அறிவுதான். நபி உங்களுக்கு என்னிடம் ரப்பாகி என்னிடம் நபியை நீங்கள் கேளுங்க, ரப்பி ஜித்னி இல்மா. இரண்டாவது சூரா இஸ்ராவுல் 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வது வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இது பெற்றோர்களுக்கு கேட்கிற துஆ. நபிக்கு இந்த வசனம் அருளப்பட்ட போது நபிக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை பார்த்து ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எங்களை சிறு வயதில் அவர்கள் வளர்த்ததற்காக அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டு, அவர்களை மன்னித்து விடு என்கிற அந்த அருமையான துஆ. நபிக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவர்கள் ஜாஹிலியா காலத்திலும் மரணித்து விட்டார்கள். மோமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிற நபிக்கே இந்த கட்டளை வருகிறது. இந்த துஆவை நீங்களும் கேட்கணும். நபிக்கு கட்டளை, ஆனால் நாம் அதை நிறைவேற்றணும். அதுல பாருங்க, சிறு வயதில் வளர்த்ததற்காக. ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார்? பெற்றோர்களை பார்ப்பது மதிப்பது என்பது அது ஒரு கடனை திருப்பி கொடுப்பதுதான். சிறு வயதில் எம்மை பெற்றெடுத்ததோடு நிறுத்திவிடாமல் அன்பு காட்டி தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து, தன்னுடைய ஆசைகள் இன்பங்களை எல்லாம் தியாகம் செய்து, தன்னுடைய வாலிபத்தை அப்படியோ பிள்ளைகள் என்று அப்படியோ அழித்து இரக்கத்தையும் அன்பையும் காட்டினார்களே, அதை நீ அவர்கள் வயோதிபத்தில் மனிதா திருப்பிக் கொடு. அவர்கள் தந்த அன்பை திருப்பிக் கொடு, அவர்கள் தந்த இரக்கத்தை மீண்டும் கொடு. கடன்தானது, மேலதிகமாக நீ ஒன்றையும் செய்யவில்லை. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த துஆவிலே சிறு வயதில் உனக்கு காட்டிய அன்பை திருப்பிக் கொடு. எனவேதான் ஆக குறைந்தது ஒரு மனிதன் இந்த துஆவையாவது குறிப்பாக மரணித்த பெற்றோர்களுக்காக அதிகமாக கேட்க வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவேதான் இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இப்படியான விடயங்கள்ல நாம் கவனமாக இருக்க வேண்டும். கால ஓட்டத்துல, கால மாற்றத்துல ஃபித்னாக்கள் அதிகரிக்கிற போது தானும் தன் வாழ்வும், தானும் தன் பிள்ளைகளும், தானும் தன் மனைவியும் என்று நிறைய பேர் அப்படியே ஒதுங்கி விடுகிறார்கள். பெற்றோர்கள் நீங்க சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்க யாரும் இல்லையே. ஒரு தாய் உங்க நிலைமை என்ன, சுகமா என்று கேட்க தன் மகன் வரமாட்டானா, ஒரு சலாம் சொல்ல மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக்கமாகவே கபருக்கு சென்று விடாமல் அந்த ஏக்கத்துக்கு நாம் பரிகாரமாக மாறிவிட வேண்டும்.
அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், முடியுமானதை அவர்களுக்கு செய்ய வேண்டும். இதுதான் ஈமான், ஈமானின் அடையாளம். அல்லாஹ்வின் கட்டளை, அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். அப்போதுதான் எமது பிள்ளைகள் நமக்கு அதே கடமையை அதே முறையில் நடந்து கொள்வார்கள். இல்லை என்றால் நாம் சோதிக்கப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான பெற்றோர்களை மதிக்கிற, அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற நல்ல முஃமின்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.